விஷயத்துக்குள்ளே ஒரே ஞானஸ்தானத்துக்குள்ளே 3 பிரிவுகள் இருக்கின்றன. ஒன்று கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம், 2 தண்ணீருக்குள்ளான ஞானஸ்தானம், 3 ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம். கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம் என்றால் அர்த்தம் என்ன? கிறிஸ்துவாகிய வார்த்தைக்குள் ஞானஸ்தானம் பெறுவது. இது வார்த்தையை விசுவாசிப்பது. இதுதான் யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் 5ஆம் வசனத்திலும் சொல்லப்படுகிறது. இதுதான் மறுபிறப்பு, இதுதான் ரட்சிப்பு. இது இருதயமாகிய ஆவியிலே விசுவாசித்து நடக்கிற காரியம். இருதயமாகிய ஆவியிலே வசனத்தை விசுவாசித்து நடக்கிற காரியம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பேதுரு சொல்லுகிறார், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. ஆக தேவனுடைய வார்த்தையினாலே மறுபடியும் பிறக்கிறோம். இதுதான் இருதய விருத்த சேதனம். இருதயம் என்றால் ஆவி, ஆவியிலே விருத்த சேதனம் பண்ணப்படுகிறோம். மறுபடியும் பிறப்பிக்கப்படுகிறது ரட்சிப்பு. இது பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், எரேமியா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பேதுருவும் சொல்லுகிறார், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம் வார்த்தையினால் மறுபடியும் பிறப்பது. வார்த்தை இருதயத்திலே விசுவாசித்து அறிக்கையிட்டு ரட்சிப்புக்குள்ளே மறுபிறப்படைவது. இது பழைய ஏற்பாட்டு மக்களுக்கும் உண்டு, புதிய ஏற்பாட்டு மக்களுக்கும் உண்டு. 2வது டைப் ஆஃப் ஞானஸ்தானம் தண்ணீருக்குள் ஞானஸ்தானம். கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம் வார்த்தையினால் மறுபடியும் ஆவியிலே பிறந்தவன் தண்ணீருக்குள்ளே ஞானஸ்தானம் பெற வேண்டும். இது புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் உண்டு, பழைய ஏற்பாட்டிலே இது இல்லை. ஏன்? புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு போன கட்டளையாய் இது இருக்கிறதுனாலே இதை நாம் கைக்கொள்கிறோம். 1 மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களிலே இயேசு கொடுத்த கட்டளை இது. 2வது, ஒருவன் பரலோகம் போக வேண்டுமென்றால் மார்க்கு 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவனே ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொன்னபடி பரலோகம் போவதற்கு ஞானஸ்தானம் தேவைப்படுகிறது. 3வது, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றார். அவர் என்ன பாவியா? பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்காக பெற்றாரா? இல்லவே இல்லை. இயேசு ஏன் ஞானஸ்தானம் பெற்றார் என்றால் அதை பற்றி யோவான் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது. யோவான் சானகன் பேசுகிறான், நானும் இவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் என்றான். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் மக்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் வெளிப்படையாக வந்து ஞானஸ்தானம் எடுத்தார் என்று அறிகிறோம். அப்படியே ஒரு காலத்தில் பாவியாய், மோசமானவனாய், விபச்சாரக்காரனாய், கொள்ளைக்காரனாய், கொலைகாரனாய் இருந்த நாம் இன்றைக்கு கிறிஸ்துவுடைய வார்த்தையினாலே மறுபடியும் பிறந்து ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறோம் என்ற ஒரு காரியத்தை உலகத்திற்கு காட்டும்படியாய் இந்த ஞானஸ்தானம் கண்டிப்பாய் தேவைப்படுகிறது. இது சீக்கிரட்டாய் கொடுக்கிற ஞானஸ்தானம் அல்ல, இது பகிரங்கமாய் கொடுக்க வேண்டிய ஞானஸ்தானம். அடுத்ததாய், இது தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்று சொல்லுகிறது. அதாவது இட் இஸ் த அக்ரிமெண்ட் வித் காட். இது தேவன், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மணவாளன், நீங்களும் நானும் மணவாட்டி, இந்த நிச்சயதார்த்தம் பண்ணிக்கொள்ளுகிற அந்த சடங்கு தான் தண்ணீருக்குள்ளான ஞானஸ்தானம். தண்ணீருக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றுவிட்டாலே போதும், நிச்சயதார்த்தம் முடிந்து விட்டது, திருமணம் பரலோகத்திலே நடக்கப் போகிறது. ஆக நாம் தண்ணீருக்குள்ளே ஞானஸ்தானம் பெறுகிறது எதற்காக என்றால் இயேசுவின் கட்டளை, பரலோகம் போக வேண்டும், இயேசுவை போல உலகத்திற்கு காட்ட வேண்டும், தேவனோடு நிச்சயதார்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் நாம் புதிய ஏற்பாட்டிலே தண்ணீருக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே இது இல்லை.
மூன்றாவது ஞானஸ்நானம் ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம். இது மத்தேயு 3:11 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது பெந்தகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலர் 2 இது நடந்திருக்கிறது. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியை நிரந்தரமாய் பெறுகிறது தான் இந்த அனுபவம். யோவான் 14:16 இயேசு கிறிஸ்து விளக்கமாய் சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியை நிரந்தரமாய் பெற வேண்டும் ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் பெறும்போது. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாய் மாறும். 1 கொரிந்தியர் 6:19 ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் பெறும் பொழுது வல்லமையையும் வரங்களையும் பெற்று ஊழியம் செய்ய முடியும் ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் பெறும் பொழுது. சத்தியத்தை அறிந்து சாட்சியாய் வாழ முடியும் யோவான் 16:13 ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் பெறும் பொழுது. ஆக 3 விதமான ஞானஸ்நானங்களை பற்றி இப்பொழுது நான் சொல்ல கேட்டேன்.